கடனை கட்ட ஒன்னே கால் ரூபா மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி ஜாமான் எல்லாம் காரியா வட்டி வட்டி கடையில் மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்க லோனு வாங்க 5000 லஞ்சம் தந்தே அரசாங்க லோனு வாங்க 5000 லஞ்சம் தந்தே 6-7 மாதங்கள் கழிச்சு 2 லட்சம் தந்தாங்க 6-7 மாதங்கள் கழிச்சு 2 லட்சம் தந்தாங்க அட அதுல கூட 19000 புடிச்சுக்கிட்டாங்க சண்டாலங்க அதுல கூட 19000 புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா மதிய சாப்பாடு சாப்பிடவில்லையா மந்திரிக்கு தலைவலியா வந்து சாப்பிடவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய ஒண்ணுக்கு போகவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா ஆளே பொழுது ஓட்டு நாட்டோரமோன் நல்லா போட்டு அப்படி காலத்தில பருவமழை பெய்யவே இல்லை இல்லை அப்படி கத்தரிக்க உங்களுக்கு சந்த எங்களுக்கு அங்க வெள்ளாம வண்டி வைத்த கொடுக்கணும் என்ன செய்ய இந்த விலவாசிதான் ஏறி போச்சு இன்னைக்கு என் சம்சாரியோட நிலைமை இதுதான் எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி முதற்கொண்டு விலை வைக்கிறாங்க இந்த விவசாயி வேர்வை சிந்தி தன்னுடைய மனைவி தாலி கொடியை கூட அடகு வச்சு தொழி அடித்து நாத்தப்பாவி நடவு நட்டு மொத்தத்தையும் கருதுவண்டிக்காரையும் பாதி வாங்கிட்டு போயிடுறேன் ஒரு நாத்தாங்காலுக்கு 1.25 மணி நேரம் அறுக்கிறேன் நாத்தாங்கலை சுற்றி சுற்றி பாட்டை போட்டுக்கிட்டு சுத்துக்கருக்கு கருது அறுக்க போன ஆளுகளை ஏற்றி இறக்கிட்டு போயிடுறேன் அவன் இன்னைக்கு நிலைமை உங்களுக்கெல்லாம் அதான் உங்களுக்கு நீங்களே கை ஊண்டி கரணம் பாஞ்சாத்தே அந்த உலகத்தில் பிழைக்க முடியும் உண்மை அதான் விவசாய வருஷம் நெல் மூடைக்கு நீ விலை வைக்க முடியுமாக்கா வைக்க முடியாதே பூரா கொண்டு போய் மொத்தமாக போட்டு விட்டு மழை பெஞ்சு முளைச்சி கிடந்து அந்த காசை வாங்க பர்ற வாடு பேசாமல் விவசாயம் செய்யாமல் எல்லாரும் கஞ்சா போடுங்க தலை அரசு பண்ணால் கூட உள்ளே போய் சாப்பிட்டுக்குறோம் அதுக்கு தோது வேணும்ல நீ கஞ்சா ஓடாத பேசாமல் நீயே படுத்துட்டா நிலத்துல நான் கட்சி காத்த அரமனை கோட்டை அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா எத்தனை பேர் மாற்றி வண்டி எடுத்துகிட்டு போனானோ தூக்கத்தில் நான் என்ன செய்வேன் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க பப்புன் டான்ஸ் உலகமாக போச்சு இன்னைக்கு மூட்டு கூட்டம் வந்துச்சு எல்லா கூட்டமும் எல்லா நடிகரும் பார்க்க உட்காந்துருக்கா அதுக்கு ஊருக்காரர் என்ன பண்ணுறீங்கன்னா ராசவாட்டு வள்ளி நாரதருக்கெல்லாம் சம்பளத்தை கூகுள் பேயில் போட்டு விட்ருங்க அவங்க வேறு வேலையாவது பார்த்துக்கிட்டு அந்த காசு மட்டும் அனுப்பி விட்ருங்க நல்லா இருப்பேன் ஏன்னா ரசிகன் இல்லாத எந்த கலையும் அழகு வராது வள்ளியாக வந்த மேகலா அவங்க
ஒரு திறமையான ஒரு பாடகின்னு நான் சொல்லுவேன். அருமையான குரல் வளம். அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு நடிகருக்கே தெரியாதுங்க. அப்படி திறமையான ஒரு பாடகி இன்னைக்கு வெளியே வந்து எம்புட்டு பாட்டு பாடினாங்க. பூரா பெருமை என்னமோ பூரையங்கடிச்ச ஆளு மாதிரி உட்காந்துருக்கீங்களே என்ன? கைதட்டுங்க. இந்த பொம்பளை எல்லாம் எந்திரிச்சு அங்கிட்டு போறையெல்லாம் வதக்குன்னு எரியவா என்ன எரிச்ச மச்சரை கிளப்பிட்டு கைதட்டுங்க தான். கைதட்டு 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 சார். வர வர சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. இந்த காசை வாங்க நான் எவ்வளோ வாடு வர்றேன். இந்த அப்பு சிரிக்கிறியா இருமுறியா? வீட்டில் ஒத்தையில் கொடுக்க பயந்து கிடந்துட்டு வந்து உட்காந்துருக்கு. கதைக்கு வர்றேன். என்னை பொம்பளையாளர்களுக்கு என்னை பார்க்கும்போது அப்படியே பாண்டி கோயிலில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரி இருக்குமே, அது கிடையாது. இந்த கதைக்கு நான் தான் வீரத்தேவன். எங்கள் அப்பா வந்து குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். 7-8 வருஷமா எங்கள் அப்பா தான் பிரசிடண்டாக இருந்தார். தலைவரா எல்லாம் ஒண்ணுதானாங்க. தலைவராக இருந்தார். போன எலெக்ஷனில் 2 ஓட்டில் தோத்து போனார். அதையும் எங்கள் வீட்டுக்காரங்க தான் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பத்தாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் கண்ணு தெரியாது. எங்கள் அப்பான்றது புளிய மரம், எதிர்த்து நின்றவே வேப்ப மரம், ஒரே மாதிரி இருந்ததுனால அவங்க வேப்ப மரத்தில் போட்டாய். கடைசியில் எங்கள் அப்பா பதவி இல்லைன்னு தூக்கு போட போனவர். தூக்கு போட போனாரா? போய் பாவம் இப்போ புத்தூரில் கட்டு போட்டு வீட்டில் படுத்து கிடக்காது. இருட்டில் வேப்ப மரம் நடிச்சு கயத்தை போட்டவே முருங்கை மரம் ஐயா ஒடிஞ்சு கம்மாக்காரிலேருந்து விழுந்து இப்போ காலை கெந்தி கிட்டுறேன். எப்படி நடக்கிறாரு? இப்படித்தான். எங்க அம்மா வேற நங்கை மோகினி. 7 ஆம்பளை பையில நாங்க. சரி. தங்கச்சி வள்ளியை கூட்டிட்டு காட்டுக்கு போக சொன்னார். தங்கச்சி வரணும். தங்கச்சிக்கு முன்னாடி என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. எப்படி சொல்றிய? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும் ஆகல? இப்போ ஆகாது, 2 நாள் ஆகும். வர்ற ஆனி 7ஆம் தேதி அம்மாசி அன்னைக்கு கல்யாணம். எனக்கு மைதான நீனு ஐயா, என் பொண்டாட்டியை நான் பார்க்கவே இல்லை. ஐயோ. எங்கள் அப்பாவும் ஆத்தாவும் தான் பூ வைக்க போனாங்க. சரி. அப்போ கூட பூக்கடை அடைச்சிட்டாங்கன்னு எங்கள் அம்மா எருக்கலம் பூ ஒடிச்சிட்டு போயிருக்கு. அந்த முண்டை ஏற்றுக்கிட்டாத. ஆனால் இந்த முத்தையா சாமி அருளோடு என் பொண்டாட்டி அழகா இருக்கணும், அவன் மடியிலேயே படுத்து இல்லை சாமி வேண்டிக்க. ரெட்டை பிள்ளை வரக்கும்னு ஜோசியர் சொன்னேன். ரெட்டை பிள்ளையா? அழகு மலையான் 18ஆம் படி வாசலில் தான் கிடா வெட்டுவேன், நீங்களாம் செவரொட்டி வச்சு கலாண்டு சுட்டு திங்கக்கூடாது. இல்லை 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 நோ இல்லை இல்லை. ஆனால் அது முகம் எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கள் அம்மா போட்டா காமிச்சு அந்த நேரம் மழை வஞ்சு அழிஞ்சு வச்சு போட்டா. ஐயா அதுவும் போச்சா? அது பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? அது பேர் என்ன? சொர்ணவல்லி. சொர்ணவல்லியா? அன்னைக்கு அமுதவல்லின்னு சொன்ன நீ மொத்து. ஒவ்வொரு நேரம் எனக்கே பேர் மறந்து நான் வைக்கிறதேன் பேர். சொர்ணவல்லி ஒரு பொம்பளை ஊரா இப்போ பாரு மூஞ்சில் அடிச்சுக்கிற போறிய கூப்பிட்டு விடு. பொண்டாட்டி அழகி வரப்போறா. சொர்ணம் வாடா வாடா. அடியே சொர்ணம், இந்த புளியங்குளத்துல மழை அடிச்சு ஊத்தட்ட உன் காலடி வச்ச நேரம் வாடா என் தங்கம். இந்த மேடையில முணுப்பாய்ச்சல் இருக்குடா. யாரே என்னை கிள்ளி விட்டு போன மாதிரி இருந்துச்சு. முனி ஓட்டமா இருக்கும். முனி ஓட்டமா? முனியில ஓடியாரா? சொர்ணம் வந்துட்டாளா கண்ணா? என் அழகி வந்துட்டாளா? ஒரு தேவ தெய்வம். என் தங்கமே போதும்டா. பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்காளுங்க. போதும் போதும் போதும்டா. என்ன சொர்ணவழி சொல்றீங்க? ஒரு மாதிரியா ரம்ப மாதிரி பின்னாடி அறுக்குதே என்ன? அவ ஆஹா ஆஹா நான் கொடுத்து வச்சவன் இந்த வருது கிளம்பிட்டேன். அவனுக்கெல்லாம் ஒன்றுக்கு முட்டிருச்சு அழகா பார்த்து. கண்ணே உன் முகத்தை முன்னாடி காட்டுறா. சொர்ணம் சொர்ணம் காட்டுறா. காட்டினோடனே கும்பத்தில் தண்ணி ஊற்றுவோம்டா. வாடா வாடா என் தங்கம். முத்தியா அருள் பட்டு நீ மாசமா இருந்து அடுத்த வருஷம் 48 நாள் முகத்தை முடிக்கிச்சு. என்ன முண்டை வெயிலில் ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி பற்றிக்கிட்டு இருக்க. ஆஹா சொர்ணம், இந்த லைட்டு பட்டா கூட கருக்கக்கூடாதுன்னு நினச்சாலே என் பத்தினி என் தங்கம். உன்னை நான் பார்க்குறேன். பரிதேசி முண்டை உனக்கே சிரிப்பு வந்தா ஊர் எப்படி சிரிக்கே? கேவலப்பட்ட முண்டை. சிரிச்ச உழப்பு ஆகி போச்சுடா கண்ணா. எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடல எப்படி காட்ட முடியும்? ரத்தினமே முத்தம் வைக்கவா? அதுக்காக பெண்டு டவுசரை கழட்டி வைக்க
பல்லு கட்டி ஒட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் ஒண்ணு ஒட்டி இருக்கு. இல்ல பல்லு ஒரு மாதிரியா கீறுதடா, தேங்காய் சில்லு கீறினது மாதிரி. மச்சான் மச்சான் ஏய் மச்சான் இரு இரு, நீ கூறு அதெல்லாம் பண்ண வேணாம், இரு இரு இருன்றல, அப்புறம் போட்டு அதக்கிக்கிட்டே இருக்க. நீ முத்தம் கொடுக்கறது பூரா உதலாம் புண்ணா. நான் உனக்கு பச்சு பச்சுன்னு முத்தம் கொடுக்க. மொச்சு மொச்சுண்டு இரு கண்டாளி மலை வா. அத்தான் உன் முகத்தை காமிடா. செத்தான்டா அதோட. இந்த பகுதி ஒன்றையுமே தப்பு பண்ணிட்டாங்களே. அம்மா அப்பாவா? ஏய் என்ன பாச்சு? அம்மா அம்மா நான் வாழணுமா? எந்த காட்டு பிறகு தண்ணி முண்டேன்னு அப்பாயி அதை பாருவேன். நடுவு நட்டு களி அதை மூஞ்சிய பாரு, பீரு பாட்டில் பிறக்கிற முட்டை மாதிரி. போவா சித்தி. ஏய் உனக்கு பார்த்த பொண்ணு தாயா? நீ மூடுப்பா. அண்ணே செல்வராஜ் அண்ணே, ஓ நீ எனக்கு மூத்தவன், நீ கட்டி குடும்பம் நடத்து, நல்லா இருப்ப. ஐயா அதுக்கு செத்தே போயிடலாமே. அது ஜாக்கெட்டுக்கும் சேலைக்கு இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அத்தான். நீ நல்லி பேச ஏத்தா, அது ஜாக்கெட்டை பாருங்க. இன்னைக்கு மட்டும் சரி, இந்த சேலைய எந்த தலைவாணில இருந்து எடுத்த? அது என்ன ஆளு சித்தால இருக்க மடுவு தாயில் மூடி. ஐயோ எப்போ இந்த புளியங்குளத்துல யாராவது செகனட்டா வச்சுக்கிறீங்களா? ஐயோ எனக்கு படபடன்னு வருது. ஏங்க அத்தான் படபடன்னு வருது? மாத்திரை கொண்டு வருவா? நீ முகத்தை கொண்டு வரும்போது இருதலை முனி மாதிரியே இருக்கும். அத்தான் சுடுதண்ணி கொண்டு வருவா? சூத்துல அடிச்சு புரியும் காமக்கா. விடு விடு நான் உசுரே போனாலும் ஒண்ணு போக மாட்டேன் அத்தான். செத்தாண்டா. ஐயோ நெஞ்சுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு தெரியலடா, கம்பி மாதிரி லப்பு லப்புன்னு கப்புதடா. ஏய் தேங்காய் உடைச்சு வச்சிருந்தேன் எங்க காணா? தேங்காயவா? அம்மா என்ன பார்த்தா நம்ம அம்மான்னு சொல்றீங்க? அம்மா ஞாபகம் வருதா? அத்தா புளியங்குளத்துல இருக்க ஆத்தாமா இருக்குல்ல, ஒரு 100 அட்டையை போட்டு இதை கூட கூட்டு போங்க. எந்த பயமும் உங்களுக்கு இருக்கு? என்னவா மல்லிகைப்பூ வச்சாத்தால ரொம்ப சிரிக்கிறேன். என்ன நான் அழகுல குறைச்சல? இந்த நாடகத்தை பார்த்துட்டு பொம்பளைய ஒத்தையில வீட்டுல தூங்க முடியாது. உன் மூஞ்சி தான் தெரியும். அப்படியே அன்னைக்கு மட்டும் அப்புறம் சொன்னேன், அப்படியே பக்கத்துல வந்தோன்னு மாறி போன மாதமா அடிக்குதுன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் செண்டு எடுத்துட்டு வந்தேன், வீச்ச மரத்தை சக்காத்தி மலை. பாட்டெல்லாம் பாடினா மடல் வாழத்தோட இருக்க மசத்தை புனிங்கி அதுல இருக்க. அதுவே பார்க்காத நீ. இது முகரைக்கு பப்பு வச்ச ஜாக்கெட்டு. சரி, எந்த பைய குடிய கெடுக்க 800 ஒட்டு வச்சிருக்கோம். ஏய் கொண்டு விடாதடாப்பா. உன்னை கண்டாலே எனக்கு அப்படியே நம்மன்னு தான் இருக்கு. நம்மளை பார்த்து கண்பார்வை விட்டு மச்சான். ஐயோ நீ தள்ளி நெல்லு தாக்க. உன் மூஞ்சிக்கு அதுக்கு கவக்கம்ப கொண்டு வர மாதிரியே இருக்கு. விடு. என் பொண்டாட்டி உண்மையான பொண்டாட்டி, நீ 1000 தான் இருந்தாலும் வப்பாட்டினேன். உன்னை நான் கட்டுற மாதிரி இல்லை, டைவர்ஸ்ரீ முண்டை. உன்னைய கட்டிட்டு போய் நான் மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியிலும் சேரணும். ஃபர்ஸ்ட் நைட்லேயே தாலி வெட்டிடுறேன். அப்புறம் அன்னைக்கு கண்ணே புஷ்பவல்லி, சொர்ணவல்லி, புஷ்பவல்லி. என்னதா லைட்டை போட்டு பார்க்க போறியா? யார் இவ? அவதான் உங்க அக்கா. யாருக்கு யார் அக்கா? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் டொகஸ். அது என்ன காசுப்பா அது? தொங்காசு போட்டதெல்லாம் சொல்லாத மச்சான். உனக்கெல்லாம் என்ன திமிர் இருந்தா என் புருஷனுக்கு அதை இதை காட்டி நீ மயக்க வச்சிருப்பா. அடி சக்காலத்தி பாவ மத்த சக்காலத்தி. நீ எல்லாம் என் அழகுக்கு கால் தூசிக்க வரீங்க இல்ல? என் கால் அளவுக்கு ஈனமுண்ட எவளாவது புருஷனை பெத்தையாம் பிறந்தானே ஒப்பு. எனக்கு அப்படித்தானே அழுக தெரியும். ஏய் முதல்ல ஜாக்கெட்டை மூறி முதல்ல. ஏன் சாமியா எது அது இருக்க பத்திரமா? இங்க வாங்க. இவளை ஒரு அழகுன்னு நினைச்சு நீங்க
கட்டினீங்களா? நான் எதுலதான் ஏய், தொடாதடி முதல்ல. என் காலுல குறைச்சலா, பாதி சுடுகாட்டுல வந்து வேகாம எந்திரிச்சு வந்த மாதிரியே இருக்கு. என் கையில குறைச்சலா, இல்ல என் மண்டையில குறைச்சலா, இல்ல அத்தா நீங்க வாங்க, அவர்கிட்ட பேசவே கூடாது. ஐயா 2 முடியலும் தொடாதீங்க, எனக்கு அரிப்பு வருது கண்ணே. அப்ப தொடாதீங்க. சரி வேணாம். நீ நான் விட்டு போகவே மாட்டேன். இந்த காசை வாங்கிட்டு போற நாசமத்த வய இரசரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஓட்ட பொண்ணுக்கு. அதுக்கு எப்போ இங்கே ஒரு ஷவர் எழுப்ப முடியும்? தங்கச்சி தொட்டுக்கிட்டு பேசுற கையை முறிச்சு போட வேண்டிய இனிமேல். அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை வரக்கூடாது. ஆமா, அவசாரி பேரை சொல்லிடுவேன், சண்டை வேணாம் வேணாம் அப்படி சொல்லிடுவேன், சண்டை வேணாம். ஆடி தங்கச்சி நம்ம 2 பேரும் ஒண்ணா பிறந்துட்டோம். ஒரு புருஷனுக்கு வாங்க. ஐயோ அத்தா, ஐயோ நசுக்குறா. சரி விடு, அதில் 250 ரூபா பிடிச்சிக்கிறோண்டா அவனே. தங்கச்சி வந்து என்னை காப்பாத்த ஓடோடி வா. கண்ணே சொர்ணவள்ளி, ஏன் வயிறு ஏன் குன்னி குன்னி பேசுற? என்ன 3 மாசம் முழுகாம இருக்கேத்தா. இது வேறையா? உன்னைய தொட்டு அந்த வேலை பார்த்த நாயை கூட்டு அவனை செருப்புட்டு அடிக்கிறேன். 8ஆம் நம்பர் செருப்பா 9ஆம் நம்பர் செருப்பு எடுத்து வருவா. ஏதோ நான் அடிக்கிறேன்டி உன்னைய போய். உன்னே தானே அடிக்கணும், நீ தானே அந்த வேலை பண்ணது. வேணாம் வேணாம்னு சொன்னே, நீ கேட்டியா? இதே அப்ப குழந்தை அன்னைக்கு மட்டும் பாரி குழந்து வாசம் உண்ட, செண்டு வாசம் உண்ட, சரி என்னென்ன உனக்கு பிள்ளை வளர்ந்தாலும் ஏய், வெள்ளாட்ட புழுக்க அசிங்கமா மாதிரி. இல்ல? அசிங்கம் முடிச்சவள அசிங்கமா இல்ல? கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நாளைக்கு போத சரி அப்ப நீ வந்து கட்டிப்பிடி. தங்கச்சி நானே புருஷன் தானே கட்டிக்கிட்டேன். இந்த பட்டு பதக்கத்தின் மேலே தங்க பதக்கத்தின் மேலே பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம், நீயும் விட்டு கொடுத்திடலாம். முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து முள்ளத்த வந்தது தண்டு, முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து முள்ளத்த வந்ததை கண்டு ஒரு கோடி நிலவு ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி நிலவு ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடைய பழகு அழகு வந்தேன் மொழியும் அமுத மொழி முழுக்க வந்தேன் தங்க பழக்கத்தின் மேலே முத்து பதினது போலே உங்க பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம், நீ விட்டு கொடுத்திடலாம். முத்தோடு முத்தாட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன? முத்தோடு முத்தாட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன? அந்த மாலை பொழுதில் காதல் நினைவு கொட்டி எழுப்பது என்ன? அந்த மாலை பொழுதில் காதல் நினைவு கொட்டி எழுப்பது என்ன? ஒரு உறவும் அறியும் பொழுது கண்களில் வந்தாலும், ஒரு உறவும் அறியும் பொழுது கண்களில் வந்தாலும், மாலை தோழில் சூடும் நாளில் கைகள் தொட்டாள், மணமாலை தோழில் சூடும் நாளில் கைகள் தொட்டாள். தங்க பழக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே ஒரு வட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம், நீயும் விட்டு கொடுத்திடலாம். அம்மா வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும், மனம் போல வாழ்வு. தங்கச்சி அண்ணா கையெடுக்கிறேன். கையெடுக்காத, ஒரு கால் எடுத்து விட்டு போ. ஐயோ என் செல்ல குட்டி அப்படிதான் தங்கச்சி. நீங்க சொல்லலாமா? நீங்க வந்து பெண்ணா வந்திருந்தீங்கன்னா நீங்க எனக்கு வணக்கம் சொல்லணும். நீங்க எனக்கு அண்ணாவா வந்திருக்கீங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் இடத்துக்கு தலைவி ஆயிரம் தான் இருந்தா அண்ணாவா வந்திருக்கீங்க. இருந்தாலும் நீ தலைவியில. ஆமா, ஆகையினாலே நல்லா இருக்கு. நான் உங்களை கையெடுத்து வணங்குறேன். நல்லா ஆமா, யாரும் சத்தம் போடாதீங்க. ஊருக்குள்ள நான் கேள்விப்பட்டேன், ஒரு பொண்டாட்டி இருக்க, இன்னொரு பொண்டாட்டி என்னமோ வச்சிருக்கியாமே. அது சைடிஸ்க்கு இல்லாம சைடிஸா? அது எப்படி நீ அதை பண்ணலாம்? எங்க அன்னைக்கு எவ்வளவு என்ன குறை?
ஆயிரம் மட்டன். இவளை விட்டுப்புட்டு இன்னொருத்தி எவ்வளோ ஒருத்தி கருவாச்சியை பிடிச்சிருக்கியாமே அவ யாரு? நாத்தனா வணக்கம் நாத்தனா. ஆத்தே இவங்களா? அதானே இவர் ஏத்தனார் அது நாத்தனார். ஏங்க அண்ணி சரி சரி விடுங்க. இந்த பாருங்க நம்ம பாட்டெல்லாம் 5 கொண்டாட்டி 6 கொண்டாட்டி கட்டிக்கிட்டாங்க. எங்க அண்ணா வந்து 1 கொண்டாட்டி தானே கட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் விட்டு கொடுங்க மதனி. சரி விடுங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். அண்ணி நாத்தனா நான் என்ன அழகுல குறைச்சலா இருக்கேன். உங்களுக்கு என்ன இடையழகும் நடையழகும் தடையழகும் பெண் என்றால் இவள் அல்ல ஓப்பன் இல்ல இப்ப மாட்டேன். ஏச்சி ஓகோன்னு ஆச்சரியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே சொல்றேங்க, உங்களை பார்க்கும்போது என்ன உங்களை பார்க்கும்போது உங்களை விடவா? என்னை விட வேணாம். ஏய் உங்களை விடவா அழகு எங்க பெரிய அண்ணின்னு சொல்ல வந்தேன். ஆனா உங்க 2 பேத்துக்கு நல்ல இங்க வர கையெடுங்க. இதெல்லாம் தனியா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் அத்தானை விட்டுட்டு இருக்கவே போன மேடையில செகுல தேத்து அரைஞ்சு அண்ணா போட்டு கம்பிக்கிற குத்துற மாதிரி குத்துறேன். பெண்கள் அத்தாதான் நாத்தனா. அதுக்கு என்னைய பிடிச்சு நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருக்கியா? தொட்டு பழக இன்னுமே இப்படி கட்டி பிடிக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் பண்ணீங்க, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணா. இந்த பொம்பளை இப்படியே நீங்க பழகி வச்சிருந்தீங்க, நான் எவனையாவது கூட்டிகிட்டு ஓடுறேன். ஓடாத செகதியா இருக்கு, அங்கிட்டு போ. சரி பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். நாத்தனா இங்க பாருங்க, ஒரு முத்தம். ஆனா உங்களை மாதிரி இவங்களுக்கு 2வதா கிடைக்கவே கிடைக்காது. என்ன நீங்க ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. நல்லா 3 பேரும் அப்படியே இங்க பாருங்க, முருகனும் வள்ளியும் தெய்வான மாதிரி இருக்கு. என் அழகை பத்தி உங்களுக்கு தெரியும். சரி பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அழகு? என்ன வாயை கட்டாத எடு. இது எரச அடிக்குதுமா. ஏன் இப்படி இப்படி பண்ணிக்கிறாய்? சரி இருக்கட்டும். மதனி 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 மச்சான் இல்லையா நம்ம வீட்டுல இருக்காருல்ல? உன் குரல்ல தான் சூப்பர் சிங்கர்ல உன்னை கேப்பாங்க. சூப்பர் சிங்கர், நீ சூப்பர் சிங்கர். அதனால இந்த இடத்துல ஆடி பாடி விளையாடணும் அப்படின்னு என் மனசு தோணுது. உங்க மனசெல்லாம் எப்படி இருக்கு? உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனசு சந்தோஷமா இருக்குதா? இருக்கு இல்லையா? அதனால இந்த இடத்துல ஆடணும் பாடணும் விளையாடணும் அப்படின்னு என் மனசு துடிக்குது. எப்படி தெரியுமா? அந்தி மல்லை மேகம் தங்க மல்லை தோகம் திருநாள், அந்தி மல்லை மேகம் தங்க மல்லை தோகம் திருநாள், எங்களுக்கும் காலம் வந்து தினம் பாடும் ஒரு நாள், ஆடி கொட்டு மேகம் ஆடி கட்டு நேரம் எங்கு தேருவெங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும் நாள்தோறும் இந்த ஊர் போலும் அந்தி மல்லை மேகம் தங்க மல்லை தோகும் திருநாள்,
அந்த அண்ணியையும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப உங்க 3 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி என்ன பெத்த அண்ணா அப்படி எல்லாம் சொல்லுவேன்னா நான் கண்ணார பாக்கணும். உங்க திருமணம் முடிஞ்சாதான் ஏன் திருமணம் முடியும். அதனால இந்த பெண்ணு ஏம்மா இங்க பாருமா, ஏய் 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 உன் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்குது, வாயை பிடிச்சி கிழிச்சு முடியும் ஒழுங்க புருன்னு. அண்ணி அவங்க வந்துட்டு போறாங்க, இருக்கிற வேலைகள் எல்லாம் கொடுங்க, பார்த்துட்டு போவாங்க. ஆகையினால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுங்க. ஆமா அவங்க 2 பேரும் தெரியாம முடிச்சுக்கிட்டாங்க கல்யாணம். நீங்க ஊர் அறிய வந்தவங்க, அவங்க ஒருத்தருக்கு தெரியாம வந்தவாவா? ஆமா, ஒருத்தருக்கு தெரியாம வந்தவங்க தானே. அவங்க 2 பேத்துக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு நம்ம பார்க்கணும் வேடிக்கை. ஆமா எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி பார்க்கணும்? வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை தன்னில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. கையில மாலை அப்படியே வச்சிருக்கணும். மண்டபோளம் கொண்ட மகளே புதுமா கோலம் போடு மயிலே, மண்டபோளம் கொண்ட குயிலே நம் குலமால பாடு குயிலே, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ, திருநாளை கண்டு மகிழாதோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. கண்ணார கண்டு மகிழ்வார் இவன் தலித்தோடு தாலி அணிவார், கண்மூடி மார்பில் துயில்வார் இரு கண்ணங்கள் பாடி துயில்வார், எழிலான தூசல் கலையாதோ இதமான இன்பம் மலராதோ, இதமான இன்பம் மலராதோ. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை தன்னில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் ஓ சர்வமங்கல மாங்கல்யம் தந்தனாய மதியஜன ஜெயசுமாரா கட்டிமலை ஐயோ என்ன ஆசீர்வாதம் அந்த பொம்பளை வாங்க போறாள்ல, அவளுக்கு முடி இல்லைன்றதுக்காக ஒட்டு முடின்னு ஊற காட்டால மாதிரி. ஏண்டி சிரிக்கி சிரிக்கி கிரிக்கி பின்னாடி போடுறீ பின்னாடி. சுடுகாட்டுல வெந்த பணம் எந்திரிச்சு வந்த மாதிரி அலறுவேல குட்டியான மாதிரி இருக்கு. இத பாருமா, எப்போதுமே பெண்கள் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க வேண்டும். ஐயோ அண்ணா பச்சி, அண்ணா பச்சி பச்சி வச்சு வேணாம், போண்டா உடனே வாங்கிட்டு வா. வட காலையில நீ வாங்கி தரணும். அதனாலே ஆலோலம் 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 அழகான பச்சிகளே ஆலோலம் அழகான பத்திகளை ஆலோலம். ஆலோலம் 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 அழகான பச்சிகளே ஆலோலம் காணப்பொருவிகளே ஆலோலம் காணப்பொருவிகளே ஆலோலம் நல்லதன கூட்டங்களே ஆலோலம் 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 அழகான பத்திகளை ஆலோலம்.
எங்க ஆளை பாரு, நிறத்தை பாரு எப்படி இருக்கான்னு. பாருங்க பாருங்க. தொட்டு பொட்டு வச்சுக்கணும், திஷ்டி பொட்டு. பறவை இனஞ்செருங்குட்டங்களே கையில் கவர் இருக்குப்பா. மானங்கட்ட முண்டை உள்பாவட இல்லாம டிவி கவரை தூக்கி மாட்டிட்டு அண்ணா, எந்த பறவையும் போக மாட்டேங்குது, என்ன காரணம்? எந்த குறையும் குறை இருக்கு. குறை இருக்க கூடாது. அத்தா அண்ணா, நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கமா நின்று காவல் பார்த்தோம். நான் பூஜை அறையில இருந்தேன், பாதியிலே விட்டு வந்துட்டேன். பாதியிலே விட்டு வந்தேன். அப்ப சாமி வேண்டிட்டு வா. முத காவல்ல அண்ணே, சரி, ரெண்டாவது காவல்ல தோழி, மூணாவது காவல்ல அவளை எப்போதும் விட்டுறாதீங்க. நான் என்ன மயிலாடும் பாட்டு ஒரு 1000 மயிலாடும் வரையில நாங்க அடிருப்போம். மயிலோடு பறையிலே நாங்க அடிருக்கோம். காட்டு பொட்டலில மணல் வாங்கியிருப்போம். நாங்க போகாத ஊருமில்லை, நாங்க பேருமில்லை. நாங்க போகாத ஊருமில்லை, வாங்காத பெருமில்லை. மயிலாடு வரையில நாங்க அடிருப்போம். மதுரை காட்டு பொட்டலிலே மெடல் வாங்கியிருக்கு. ஆடும் குயிலு ஆடும் மயிலு ஆடும் மயிலு. ஆடும்போது பாடும்போது அது ஒரு செயலே. நானும் ஒரு கட்டவில்லை, தாலி கொடி கட்டவில்லை, மேலும் இன்னும் கொட்டவில்லை, தாலி கொடி கட்டவில்லை. ஆட்டமட்டத்துல என்ன ஜிக யாருமில்ல, கோலமட்டத்துல என்ன எதுக்கு யாரு வரல, தாளமட்டுக்குள்ள என்ன எது பாடி பாரு, தாத்துக்கு யாரு யாரு இல்லை. மயிலோடு பறையிலே நாங்க அடிருக்கோம். காட்டு பொட்டலில் மெடல் வாங்கியிருக்கு. ஆடும் மயிலு பாடும் குயிலு ஆக ஒயிலு. பாடும்போது அது ஒரு செயலே. ஆடும் ஒன்ன தொட்டதில்லை, மேலும் எது தொட்டதில்லை, தாளம் இனி கொட்டவில்லை. ஆட்டமட்டத்திலே என்ன எங்க யாரு வரல, கோலமட்டத்திலே என்ன எங்க யாரு வரல, தாளமட்டத்திலே வாழமட்டத்திலே என்ன எது பாடி பாரு, இதுக்கு ஈடு யாரு யாரும் மயிலோடு பறையிலே நாங்க அடிருக்கோம். காட்டு பொட்டலில மடலு வாங்கியிருக்கோம். ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து காவலை பாருங்கள். பார்க்கிறோம். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் வணங்கி வரவேற்று என்கிட்ட அனுப்பி வைங்க. சரி நான் சாமியை வணங்கிட்டு வரேன். வாங்க. அண்ணா பா